உங்ககிட்ட ஒரு ஐடியா இருக்கா? அது வந்து மொக்க ஐடியாவா கூட இருக்கலாம். ஆனா, அத வந்து எவ்வளோ சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ அத பண்ணுங்க. ஏன்னா, இப்போ உங்களுக்கு கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, அதே ஐடியா 20 பேர், 30 பேர்கிட்ட கூட இருக்கும். ஆனா, அந்த 30 பேர்ல யாரு ஃபர்ஸ்ட்டு அந்த ஐடியாவ எக்ஸிக்யூட் பண்றாங்களோ, அவங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இல்ல எனக்கு மட்டும் தான் இந்த ஐடியா இருக்கு. என் மூளையில மட்டும் தான் இந்த ஐடியா வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த உலகத்துல கூட யாருக்கு வேணாலும் உங்களுக்கு வந்து அதே அ யோசனை அ வரலாம். என்ன ஒண்ணு, நீங்க வந்து ரெட் கலர் கான்செப்ட் வச்சிருப்பீங்க. அவங்க வந்து ப்ளூ கலர்ல கான்செப்ட் வச்சிருப்பாங்க. ஆனா, ஓவராலா ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா, ஒண்ணா தான் இருக்கும். ஸோ, அதனால நீங்க ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அட்வான்டேஜஸ் ரொம்ப அதிகம். இதே இன்னொருத்தவங்க ஃபர்ஸ்ட்டு பண்ணிட்டாங்க. அது வந்து மொக்கையா கூட பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாம கூட இருக்கலாம். ஆனா, அவங்களுடைய அட்வான்டேஜ் அவங்க வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க. அதுலேருந்து ஒரு விஷயம் ஃபீட்பேக் கிடைச்சிட்டு, ஸோ அத வச்சு அவங்க இம்ப்ரூவ் பண்ணி அடுத்த லெவலுக்கு பார்ப்பாங்க. ஆனா, நீங்க வந்து பண்ணவே ஆரம்பிக்கலங்கும்போது, உங்களால என்னதான் அவங்கள விட பெட்டரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சாலுமே, அவங்க கூட உங்களால காம்பீட் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்க 2, 3 ஸ்டெப் முன்னாடி போயிருப்பாங்க. நீங்க ஆரம்பிக்கும்போது. ஸோ, அதனால உங்ககிட்ட இப்போ ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா, தனக்கு மட்டும் தான் அந்த ஐடியா வந்திருக்கு அப்படிங்கிற எண்ணாம, யாருக்கு வேணா வரலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடுவோம். நாம ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து மூவ் ஆகி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அத பண்ண ஆரம்பிச்சுடுங்க. ஸோ, இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலான ஆல் இன் ஒன் பாஸ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. "நீ ஏன் இப்படி காமிக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். கொரியன் சீரிஸ் பார்த்த பிறகு இப்படிதான் காமிக்க தோணுது.